கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தாய் உன்னை மறந்தாரோ, தந்தை உன்னை வெறுத்தாரோ, உலகம் உன்னை தள்ளியதோ, உன்னை தள்ளாத தெய்வம் உண்டு. தாய் உன்னை மறந்தாரோ, தந்தை உன்னை வெறுத்தாரோ, உலகம் உன்னை தள்ளியதோ, உன்னை தள்ளாத நேசருண்டு. தாய் உன்னை மறந்தாரோ, தோளின் மீது தாய் கூட ஒரு நாள் மறந்து போவார்கள். தோள் மீது சுமந்த தாய் கூட ஒரு நாள் மறந்து போவார்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமேசு உனக்காய் வாழ்வாரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசு உனக்காய் வாழ்வாரே. உனக்காய் வாழ்வாரே, உனக்காய் வாழ்வாரே, உனக்காய் வாழ்வாரே. தாய் உன்னை மறந்தாரோ, தந்தை உன்னை வெறுத்தாரோ, உலகம் உன்னை தள்ளியதோ, உன்னை தள்ளாத நேசருண்டு. தாய் உன்னை மறந்தாரோ. உன்மேலே வைத்த நேசத்தின் நிமித்தம் தன்னையே தந்தாரே. உம்மேலே வைத்த நேசத்தின் நிமித்தம் தன்னையே தந்தாரே. கிறிஸ்துவின் அன்பு ஆழமகலம் விவரிக்க முடியாதையா. கிறிஸ்துவின் அன்பு ஆழமகலம் விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. தாய் உன்னை மறந்தாரோ. நல்ல தகப்பனே, இந்த உலகத்தின் உறவுகளெல்லாம் முறிந்து போகிறதும் மறைந்து போகிறதும் நின்று போகிறதுமாக இருக்கும்போது எங்களை எப்போவுமே நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீங்கள், ஒரு நல்ல தாய் நீங்கள். எங்களை தேற்றுவீங்க, நடத்துவீங்க, ஆச்சரியமாக எங்கள் கூடவே அனுதினம் இருந்து எங்களை பாதுகாக்கிறீங்க. உங்கள் நல்ல தயவுக்காய் நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 22வது வசனம். சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். அருமையான ஒரு வார்த்தையை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அவர்
எப்படிப்பட்டவர்? மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். இந்த உலகத்தில் நிறைய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இன்றைக்கு நாம் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். மனிதர்களிடத்திலே அந்த ஒடுக்குமுறை இன்றைக்கு பலரையும் பல விதத்தில் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அப்படி நீங்கள் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை அருமையாக சொல்லுகிறார். அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். ஒருவேளை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக சில வல்லமைகள் எழும்பி அல்லது சில மனிதர்கள் எழும்பி நம்மளை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், வேதம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 4வது வசனம் இப்படி சொல்கிறது, பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே என்று அங்கே நம்ம எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒடுக்கினவன் ஒடுங்கி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒடுக்குகிறவன் யார் என்று வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அது பிசாசனுடைய செயலாக இருக்கிறது. அவன்தான் என்ன செய்கிறான் என்றால், மனிதர்களை எப்படியாகிலும் ஒடுக்கி அவங்க வாழ்க்கையில் வேதனையை, துன்பத்தை, கண்ணீரை, பயத்தை, இந்த மாதிரி தீமையான காரியங்களை விதைக்கிற செயலை பிசாசு செய்கிறான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒடுக்கினவனை ஆண்டவர் ஒடுங்கி போகும்படியாக செய்வார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அருமையானவர்களே, 52ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் 4வது வசனம் சொல்லுகிறது, பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசீரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நம்ம வாசிக்கும்போது முகாந்தரம் இல்லாமல் ஒடுக்குகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களை எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் சிலர் ஒடுக்கி உங்களை அபகரித்து உங்களை தனிமையாக தள்ளிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு உங்களை முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்க நினைக்கிறாங்களா, அவங்க தான் ஒடுங்கி போவாங்க என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்த பகுதியில் என்ன போட்டிருக்கு? எகிப்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள், அசூரியனும் என்ன செய்தானா, முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான். அப்போ எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அசீரியன் அல்லது அந்த எகிப்தியர்கள் ஒடுக்கினார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? அந்த ஒடுக்கின அந்த எகிப்தியர்கள் தான் ஒடுங்கி போனார்கள் என்று பைபிளில் பார்க்கிறோம். 10 விதமான வாதையை தேவன் அந்த தேசத்துக்கு அனுப்பி அந்த வாதையின் நிமித்தம் முழு எகிப்தும் பயங்கரமாய் பாதிக்கப்பட்டது. மாத்திரமல்ல, பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் ஆண்டவர் செங்கடலிலே ஆழ்த்தி அவர்களை அழித்து போட்ட சம்பவத்தையும் நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க அப்படி சொன்னால், உங்களுடைய ஒடுக்கத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலையை கண்டிப்பாக தரப்போகிறார். 2 கொரிந்தியர்களின் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும்போது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதும் இல்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதும் இல்லை. ஒரு தேவனை நம்பியிருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு எப்பக்கத்தில் நெருக்கம் வந்தாலும் அவன் ஒடுங்கி போகவே மாட்டான். ஆண்டவர் அந்த ஒடுங்கி போன நிலையிலிருந்து அவனை தூக்கி எடுப்பார் என்று தான் வேதம் நமக்கு சொல்கிறது. நம்மளை ஒரு நாளும் யாரும் ஒடுக்கி அழித்திட முடியாது. மனம் உடைந்து போக தேவன் விடமாட்டார். இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக ஸ்தோத்திரம் உங்களுடைய ஒடுக்கமான அல்லது ஒடுக்கி போகிற ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்களை எனக்கு விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுறார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தெய்வமாய் கொள்ள முன் வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்க. யாருடைய பிள்ளைகளை ஒடுக்குறாங்களோ அவர்கள் ஒடுங்கி போகும்படியாகவும், உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கலக்கம் இல்லாமல் ஆண்டவரே வாழும்படியாகவும்
நீங்கள் அந்த ஒடுக்குகிறவர்கள் நடுவிலிருந்து ஒரு விடுதலையை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.